மக்களின் உண்மை நிலையை அறிய முற்படுவது சிறந்த மக்கள் தொண்டருக்கான அடையாளம். அதற்கான அனுபவத்தையும் சுபாவத்தையும் இயல்பாகவே பெற்றிருக்கிறார் ஸ்டாலின். உழைப்பு, சேவை, பயிற்சி போன்ற உன்னதமான செயல்களில் ஈடுபாடு கொண்டு பெரும் அனுபவ சேர்க்கைகளால் தன்னை மேம்படுத்திக் கொண்டு அவற்றிலிருந்து பெற்ற நடைமுறை அனுபவங்களின் ஊடாக இந்நாட்டின் மக்களை அணுகுகிறார். மதிப்பிற்குரியவர் என்கிற போதிலும் மமதை இல்லாமல் பொறுப்பிற்குரியவர் என்பதற்கேற்ப பொறுமை பெற்று செயல்படுகிறார். ஸ்டாலின் ஐயா அவர்களை நான் பல முறை சந்தித்திருக்கிறேன். ஒரு தலைவரை சந்தித்த உணர்வு ஏற்படாமல் வெகு ஜாக்கிரதையாக, இட் இஸ் நாட் பை ஆக்சிடென்ட், இட்ஸ் பை டிசைன், எப்பொழுதுமே தன்னை அந்த நிலையில் வைத்துக் கொள்ளும் திறமையாளர் அவர். அது மிக முக்கியம். அதை நான் உள்பட பலரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக நான் நினைக்கிறேன். அதை பார்த்து வியந்திருக்கிறேன். கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக நவீன அரசியல் வெளியில் மக்களின் கவனத்திற்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் உவப்பானவர் இவர். He is one of the pillars of the DMK. Cadres call him the future of the party. அந்த எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் சட்டமன்ற உறுப்பினர், மேயர், அமைச்சர், துணை முதல்வர் என்று தனக்கு வழங்கப்பட்ட அனைத்து பொறுப்புகளிலும் திறம்பட பணியாற்றி தமிழ்நாட்டின் நவீன வரைபடம் உருவாக மிக முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறார். சாதாரண முடித்திருத்தும் கடையிலிருந்து தன் பொது வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்த இவர் இன்று தமிழகத்தின் அசாதாரண பிழைகள் திருத்தும் பணியில் சிறகு விரித்து பறந்து கொண்டிருக்கிறார். He worked his way up in the party. He had suffered during the emergency when he was beaten up, arrested and beaten up under MISA. So he's worked his way and he's an organization man. So I don't think there can be any objection in terms of dynastic politics objections to Stalin. பொது வாழ்க்கையின் அடர்த்தியோடும் பிரத்யேகமான நிர்வாக நுட்பங்களோடும் மக்களின் தரம் உயர்த்தும் நலத்திட்டங்களை மன எழுச்சியோடு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இத்தகைய செயல்களின் வழியாக இந்திய அளவில் இவருக்கான ஒரு பிரத்யேகமான உருவம் உயிர் பெற்று கடந்த பல 10 ஆண்டுகளாக நிலை பெற்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது.